மயானபுர கிராமத்தில் இன்றிரவு நடக்கும் ஊர்க்கூட்டம். எதற்காக? ஊர்க்கூட்டத்தில் திலக் மீது கோவப்படும் அளவிற்கு திலக் செய்த காரியம் என்ன? இன்றைய அத்தியாயங்களில். வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டோரி டிராப்ஸ். நான் உங்கள் யாஜு. இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டிராப் சேனலில் கருத்தடர் கதையோட பார்ட் 7 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த கதையோட 6 பார்ட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கதையை உங்களால் முழுமையாக புரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். உங்கள் கண்களை மூடுங்கள், இக்குறளுக்கு உங்கள் கற்பனைகள் உயிர் கொடுங்கள். அத்தியாயம் 13. மயானபுர கிராமம். இன்று இரவு 8 மணி. களத்துமேட்டு அரச மரத்தடியில் ஊர்க்கூட்டம் கூடியிருக்க அந்த கூட்டத்துக்குள்ள அங்கங்க சலசலப்பு சத்தத்தோட அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஊர் தலைவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப திலக் நிரஞ்சன் 2 பேரும் அந்த கூட்டத்துக்கு வந்து அடையிறாங்க. கூட்டத்தை பார்த்த திலக் நிரஞ்சன் கிட்ட, மச்சி, இந்த கூட்டத்தை பார்த்தா இன்னைக்கு ஏதோ பயங்கரமான மீட்டிங்கா இருக்கும் போலயே. ஆமாம் மச்சி, எனக்கும் ஆர்வமாக தான் இருக்கு. ஒரு திண்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்படி நிரஞ்சன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஊர் தலைவர் அந்த கூட்டத்துக்குள்ள வர, அவருக்கு பின்னாடியே அவரோட கையால் கொத்தாரியும் கூடவே வராரு. ஊர் மக்களோட சலசலப்பு சத்தம் அதிகரிக்க நாற்காலியில உட்கார்ந்த ஊர் தலைவர் கொத்தாரிய பார்க்க, எல்லாரும் அமைதியா இருங்கப்பா. ஏய், எல்லாரும் அமைதியா இருங்க. கூட்டம் அமைதியாகுது. ஊர் தலைவர் பேச ஆரம்பிக்கிறாரு. கொத்தாரி அவர் பின்னாடி கையை கட்டி நிக்கிறாரு. இன்னைக்கு இந்த ஊர்க்கூட்டம் எதுக்காக கூடி இருக்குன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே அசம்பாவிதம் திரும்பவும் நடந்ததை நினைச்சு எல்லாரும் பயத்துல இருப்பீங்க. உண்மை என்னன்னா, யாரும் இதை நினைச்சு பயப்பட தேவையில்லை. நான் ரொம்ப காலமா இந்த ஒரு நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் சத்தம் அமைதியா இருங்கப்பா. 10 வருஷத்துக்கு முன்னால நம்ம கிராமமே சபிக்கப்பட்டது. அந்த சாபத்தினாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிராமத்துல ஒரு புழு பூச்சி கூட பிறக்காம இருக்கு. அன்னைக்கு நம்ம கிராமம் சபிக்கப்பட்டப்ப நடந்த அதே அசம்பாவிதம், பட்ட பகல்ல வௌவால் வந்ததும் வாசல்ல கட்டி இருந்த காப்பு கருகுனதும் இது திரும்ப நடக்கும்னு எனக்கு முன்னையே தெரியும். அந்த சித்தர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, இந்த சம்பவம் நடக்குதுன்னா அடுத்து வர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஊர் திருவிழாவை நடத்த சொல்லியிருந்தாரு. இன்னி வர்ற 7வது நாள் சித்ரா பௌர்ணமி. ஐயா ஊர் தலைவரே, என்னங்க நீங்க மூட நம்பிக்கையில மூழ்கி போயிருக்கீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? அப்படி திலக் ஊர் தலைவரை பார்த்து சொன்னதும் ஊர் தலைவர் முகம் மாறுது. ஊர் தலைவர் கொத்தாரிய பார்க்க, கொத்தாரி ஊர் தலைவர் காதுகிட்ட வந்து, ஐயா, நான் சொன்னேன்ல, அது இந்த பையன் தான். தம்பி, நீங்க வெளியூர்காரவங்க, உங்களுக்கு இந்த ஊரை பத்தி எதுவும் தெரியாது. என்னங்க நீங்க சொல்றீங்க? ஏன் உங்க சாமி பேயெல்லாம் சிட்டிக்கு வராதா? கிராமத்துல மட்டும்தான் இருக்குமா என்ன? ஏய் திலக், அமைதியாரா. நான் சொன்ன மாதிரி 7வது நாள் ராத்திரி நம்ம அம்மனுக்கு திருவிழா நடத்துறோம். இத்தனை வருஷமா நாம தெய்வத்தை வழிபடக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம் இந்த ஒரு நாளுக்காக தான். நம்ம கிராமத்தோட சாபம் நீங்கிற நாள் நெருங்கிடுச்சு. ஊர் தலைவரே, 10 வருஷமா சாமி கும்பிடாம இப்ப கும்பிடுறீங்கன்னா கண்டிப்பா உங்க சாமி 10 வருஷமா கோமலா இருந்திருக்குமோ? ஊர் தலைவர் கோபமாக திலக்க பார்க்க, என்ன தம்பி, சும்மா இருக்க மாட்டியா நீ? தம்பி, நீங்க விதண்டவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க. அப்படி கோபமா ஊர் தலைவர் சொன்னதும் நடுவுல குறுக்கிட்ட நிரஞ்சன், ஐயா விடுங்கய்யா, இப்போதெல்லாம் வந்திருக்கான், நான் சொல்லி வச்சுக்கிறேன். ஏய் என்னடா நீ? ஏய் சும்மாறா முத. ஊர் தலைவர் அந்த கூட்டத்துக்குள்ள நின்னுக்கிட்டு இருந்த சுசிலாவை கூப்பிடுறாரு. அம்மா சுசீலா, ராஜா, 2 பேரும் இங்க வாங்க. சுசிலா ராஜா அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து மைய பகுதிக்கு வர வந்த அவங்க ஊர் தலைவர் பக்கத்துல நிக்க, சுசீலாக்கு பிறக்க போற அந்த குழந்தை தான் நம்ம ஊர் சாபத்தை நீக்க போகுது. இந்த குழந்தை நல்லபடியா நீங்க பெற்றெடுக்கிறதுக்காக தான் ஊர் தலைவரோட கை
டாக்டர் நிரஞ்சனை நோக்கி போகுது. நீங்க இங்க இருக்கீங்க. உங்க முகத்துக்காக தான் உங்க நண்பரை சும்மா விடுறோம். நிரஞ்சன் அதிர்ந்து போன முகத்தோட சரின்னு சொல்ற மாதிரி மண்டைய ஆட்டுறான். ஊர் மக்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஊருக்கு அடுத்து வர்ற 7 நாளும் பெரும் சோதனை நடக்க போகுது. இது வரைக்கும் பார்க்காத பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதை நாம தான் தாண்டி போயாகணும். நாளையில இருந்து சுசிலா வீட்டுக்கு தினமும் 2 பேர் காவல் இருக்கணும். அது அன்னைக்கு யார் யாருன்னு நான் கொத்தாரி கிட்ட சொல்லி விடுறேன். அது மட்டும் இல்லாம நாளையில இருந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேல ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கிறேன். அதனால யாரும் அனாவசியமா வெளியில சுத்தாதீங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ராஜாவுக்கும் சுசீலாவுக்கும் எதுவும் புரியாம இருக்க, அப்ப சுசீலா ராஜா ஊர் தலைவர் கிட்ட தயக்கமான குரல்ல, ஐயா, எதுக்கு இதெல்லாம்? இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. வினோதமா இருக்கு. அம்மா சுசிலா, நீ எதுவும் பயப்படாத. எல்லாம் ஒரு பாதுகாப்புக்காக தான். நீயும் உன் குழந்தைங்க இந்த ஊரோட பொக்கிஷம் இல்லையா? அதனாலதான். சரி, நீங்க போங்க. ஊர் தலைவர் அப்படி சொன்னதும் தலையை மெதுவா ஆட்டினபடி சுசீலாவும் ராஜாவும் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து கூட்டத்துக்குள்ள வந்து நிக்கிறாங்க. அந்த நேரம் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு நபருக்கு போன் அடிக்குது. அந்த போனை எடுத்து பார்த்த அந்த நபர் அந்த காலை கட் பண்றாரு. மறுபடியும் அந்த போன் அடிக்க அந்த காலை மறுபடியும் கட் பண்றாரு. அதே நேரத்துல அந்த கூட்டத்துல இருந்து ஒரு நபர் சுசீலா வாயையும் கண்ணையும் பொத்தி அந்த கூட்டத்தை விட்டு சத்தமே இல்லாம வெளியே இழுத்து வர்றாங்க. சுசீலா முகத்தை மூடி கடத்திய அந்த நபர் யார்? கூட்டத்தில் இருக்கும் அந்த மர்மமான நபர் யார்? அவருக்கு வந்த அந்த போன் கால் யாரிடமிருந்து வந்தது? இனி வரும் அத்தியாயங்களில் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பின் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஸ்டோரி டிராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.